எங்க ஊருக்கு மட்டும் மழையே இல்லை. எல்லா பக்கம் மழை இருந்துச்சு. ஆனா 2 வருஷமா எங்களுக்கு சரியான மழை இல்ல. இருக்கும். ஆனா இந்த இந்த ஒரு 2, 3 மாசம்னா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. குடிக்கிற அளவுக்கு மட்டும் தான் இருக்கும். காட்டுக்கெல்லாம் விடுற அளவுக்கு இல்ல. காட்டுக்கெல்லாமே வாங்கி விட்ட டைம் எல்லாம் இருந்துச்சு இந்த டைம். அப்ப இந்த ரீசென்ட் இந்த ஒரு வாரத்துல மட்டும் ஒரு கால் அளவு மழை, அரை அளவு மழை, ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமா ஓரளவு மழையெல்லாம் இருந்துச்சு. இருந்தாலுமே அந்த ஈரத்துக்கு ஏத்த மாரி நாங்கெல்லாம் உழவு ஓட்டி வச்சிருக்கோம். ஏனுங்கன்னா, ஏதாவது திடீர்னு மழை வந்துச்சுன்னா வாழைக்கன்னெல்லாம் போட முடியாது. வாழைக்கண்ணு கிடைக்கும். ஆனா போடுறதுக்கான அந்த சிச்சுவேஷன் அமையாதுன்னு பாருங்களேன். அதுக்காக. இந்த வீடியோ எதுக்காகன்னா, எனக்கோழி பார்த்திருப்பீங்க. கிணறு பார்த்திருக்கீங்களா? எங்க வீட்ல எங்க கிணறும், இன்னொரு அப்ச்சியாங் கிணறும் இருக்கு. அது என்னங்கன்னா, அப்படி நடந்து போற அளவுக்கு தான் இருக்கும். ஒருத்தர் நடந்து போலாம். அவ்ளோ கேப் தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இது அப்ச்சியாங் கிணறு. இது வந்து எங்களோட கிணறு. அவங்க கிணத்துல தண்ணி இல்ல. எங்களுதுமே தண்ணி இல்ல. குடிக்கிற அளவுக்கு மட்டும் இருக்கும். அவங்களது போர் இது வந்துட்டு, அவங்க வீட்டு பக்கத்துலயே தொட்டி கட்டி விட்டுட்டாங்க. கிணத்துல விட்டு எடுத்தா, அந்த சேரெல்லாம் தண்ணி உறிஞ்சு, அதுக்கு நம்மளுக்கு மீதி போறதா கிடைக்கும். நாங்க தொட்டி கட்டல. அதனால வந்துட்டு கிணத்துல விட்டு தான் நாங்க தண்ணியே எடுத்துக்க முடியும். அந்த மாரி தான் இருக்கு. ஆனா எல்லாமே அந்த காலத்து மாடல்லயே வச்சிருப்பாங்க. இந்த மோட்டார் மட்டுமே நாங்க வந்துட்டு இப்ப ரீசென்ட்டா ஒரு 10 வருஷத்துக்குள்ள இருக்குன்னு பாருங்களேன். அந்த சொட்டு நீர் பைப்பெல்லாம் போட்டதுனால, சின்ன சின்ன சீத்தி எல்லாத்தையும் மாத்திக்கிட்டோம். இல்லைன்னா முதல்ல இருந்த இதெல்லாம் இந்த கம்ப்ரசர் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது, அவினாசி ஏதோ ஒரு அங்க வந்து நல்லா ஃபேமஸா இருக்கும். அது என்னமோ மோட்டார்ஸ். அங்க போய் எடுத்துட்டு வந்தாங்க. அதுவும் மாட்டு வண்டியில போய். எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. மோட்டாரு, அந்த கம்ப்ரசரு எல்லாமே அங்கிருந்து தான் போய் எடுத்துட்டு வருவாங்க. கிணத்து ஒட்டி அப்படியே பிள்ளையார் கோயில் எல்லாம் இருக்கும். வருஷம் வருஷம் நாங்க இங்க தான் வந்துட்டு பொங்கல் எல்லாம் வைப்போம். என்ன சொல்றது? அங்க போனாவே ரிலாக்ஸா இருக்கும். என்ன சொல்றது? கொஞ்சம் பார்த்து இருக்கணும். ஏன்னா 2 கிணறு பக்கத்துல இருக்குல்ல. அதனால. அங்கேயே பெரியம்மாங்க வீடும் அங்கேயே தான். ஏதாவது தண்ணி நிறுத்தோம்னா எப்படி? "மலரு உள்ளே" அப்படி கத்துவாங்கல்ல. அந்த மாரி பெரியம்மோ தண்ணிய நிறுத்துனா, வீட்ல இருந்து கூப்பிட்டோம்னா பெரியம்மா நிறுத்திருவாங்க. அந்த மாரி தான் இருக்கும். பெரியம்மாங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு புங்க மரம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அது நல்லா பெருசா இருந்துச்சு. காத்து வந்து லைட்டா சாஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுருந்தாங்க. அது இப்ப தழைஞ்சிருச்சு. கட்டில் போட்டு படுத்து தூங்க வேண்டிய ஆளுங்க பாருங்க. ஆட்டுக்குட்டிய கொடாப் வச்சு மூடி வச்சிருக்காங்க. அது பார்த்ததுமே எனக்கு ஐயோ! அழகா இருக்குது 2மே. இதே பால் குடிக்கிற குட்டியா இருந்தா அந்த ஓட்டை வழியா மூக்கெல்லாம் விட்டுட்டு பால் குடுக்க சொல்லி இது பண்ணும். அப்புறம் 2, 3 குட்டிகள்லாம் மூடி வச்சிருந்தாங்கன்னா, அந்த கொடாப் வச்சு அப்படியே தள்ளி தள்ளி நகர்ந்தே போயிரும். இந்த மாரிலாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? உங்க வீட்ல இருக்கான்னு சொல்லுங்க. நாங்க இது கொடாப்புன்னு சொல்லுவோம். நீங்க என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. அந்த மூடி வச்சிருக்கிற அந்த அந்த கொடாப்புக்கு நாங்க கொடாப்புன்னு சொல்லுவோம். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.